வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, வண்ண வண்ண பூக்கள் கதையின் 7வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அவளுடைய அலறலில் அத்தனையும் ஸ்தம்பித்து போயிருக்க, போட்டது போட்டபடி ஓடோடி வந்தவர்கள் கண்ட காட்சியில் எல்லோரும் விக்கித்து நிற்க, மித்ரா கிட்டத்தட்ட மயங்கியே இருந்தாள். ஐயோ, என்ன இங்க நடக்குது? இன்னும் என்னதான் சீரழிப்பீங்க என் பொண்ணு வாழ்க்கைய? செல்வி தலையில் அடித்து கொண்டு கதற, ராதா மித்ராவை நிமிர்த்தி அவளை ஆசுவாசப்படுத்த முயன்று கொண்டிருந்தார். கோயிலில் இருந்தவர்கள் அவர்களுக்குள் நடந்த விஷயத்தை பேசி அங்கலாய்க்க, ஈஸ்வரும் ராஜசேகரும் அமைதியாக நின்றார்கள். இந்த நிமிஷம் எப்படி வினையாற்ற வேண்டும் என்ற முன்னேற்பாடு சிந்தனை அவர்களுக்குள் இல்லை. ஆனால் விஜய் முன்னினும் திடமாகத்தான் நின்றான். தன்னுடைய செயல் இனி என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்த போகிறது என்று அவன் அறிந்தே இருந்தான். என்ன விஜய் இது? வேதனையாய் அருகில் வந்து கேட்டார் ஈஸ்வரன். அவன் கண்களை மூடி திறந்தான். சின்னதாய் பெருமூச்சு வந்தது. ஐம் சாரி அங்கிள், எனக்கு வேற வழி தெரியல. இது சரியா தப்பா, இதுல நியாயம் இருக்கா தர்மம் இருக்கா, இது எதையும் நான் யோசிக்கல. ஆனா மித்ராவுக்கு கடைசி வரைக்கும் பாதுகாப்பா இருப்பேன். அவன் குரலில் இருந்த உறுதி அந்த பெண்ணை பெற்றவனுக்கு ஒரு நிம்மதியை தந்தது. அதற்குள் எல்லோரும் மித்ராவை எழுப்பி அமர வைத்திருக்க, அவள் நடந்ததை உள்வாங்கிக் கொள்ளவே வெகு நேரமானது. மனம் பேதலித்து போனது. ஆக்ரோஷமா எழுந்து வந்தவள் மார்புக்கு குறுக்காய் கைகளை கட்டிக்கொண்டு நின்றவனின் முகத்தில் மாறி மாறி அறைந்தாள். அவன் துளி கூட அசையாமல் நின்றான். என்னடா நினைச்ச? என்னுடைய வாழ்க்கை உனக்கு கேலி கூத்தா? ஏன்டா இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? ஆக்ரோஷமாக எழுந்த கேள்வி அழுகையிலும் கதறலிலும் முடிந்து போயிருக்க, அவளை அந்த நிலையில் பார்த்தவனுக்கு பரிதாபமாக இருந்தது. மித்ரா, அழாத மித்ரா, சாமி உனக்கு நல்ல வழி. மேற்கொண்டு பேச இயலாமல் மித்ராவின் பார்வை பாக்கியை நிறுத்தி வைத்தது. அங்கே கூடியிருந்த கூட்டம் முழுக்க அவளை வேதனையாய் பார்க்க, மித்ரா கண்களை புறங்கையால் அழுந்த துடைத்தபடி எழுந்து நின்றாள். என்ன நினைச்சடா நீ? ஒரு கயிறு உன்னையும் என்னையும் புருஷன் பொண்டாட்டி ஆக்கிடுமா? அவனை சுட்டு விடுவது போல் பார்த்தபடி கழுத்தில் கிடந்த மஞ்சள் கயிற்றை பற்ற விஜயின் வலுவான கரங்கள் அவள் கரங்களை பற்றி கொண்டது. நிதானமாக மித்ரா, அதே கயிறுதான் உன்னையும் சுரேந்திரையும் இணைச்சதுன்னு நீ நம்பினா இதுவும் நிஜம்தான். என் விருப்பம் இல்லாம, என் அனுமதியையும் கேட்காம நீ எனக்கு கட்டினது வெறும் கயிறு தான். அதை நான் மதிக்க வேண்டிய எந்த கட்டாயமும் இல்ல. அது உன் இஷ்டம். ஆனா நீ மறுத்தாலும் ஏத்துக்கிட்டாலும் இது உண்மைதான். அதை சுமந்தாலும் சுமையா நினைச்சு நீ விசிறி அடிச்சாலும் அது நடந்து போன விஷயத்தை மாற்றாது. நான் இருக்கிற வரைக்கும் நீ எனக்கான அடையாளத்தை சுமந்துதான் ஆகணும். அவன் அழுத்தமாய் சொல்ல, அவன் பற்றி இருந்த கரங்கள் அவளுக்கு வலியையும் வேதனையையும் தந்தது. அதற்குள் ராதாவும் செல்வியும் ஓடி வந்து அவளை பற்றி கொள்ள, பாட்டி கதறியபடி பாட்டியின் தோள் சாய்ந்து கதறினாள். அவளை ஆறுதலாய் தோளோடு சாய்த்து கொண்டார்கள் இருவரும். ஏன் பாட்டி, எனக்கு மட்டும் இந்த அவமானம்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? என் அனுமதி இல்லாமலேயே வாழ்க்கையில அத்தனையும் நடக்குது. தேம்பியவளை கண்ணீர் மல்க பார்த்து கொண்டிருந்தான் விஜய். எனக்கு பிடிக்காத இந்த சுமைய நான் இன்னும் எத்தனை காலத்துக்கு சுமக்க? எனக்கு இது வேணாம் பாட்டி. இதோட கனம் கூடுறதுக்குள்ள இதை தூக்கி வீசிட்டு நான் நிம்மதியாகணும். மீண்டும் பிடித்து இழுத்து அறுத்து வீச போக, இந்த முறை பாட்டியின் புறங்கை அவள் கன்னத்தை பதம் பார்த்திருந்தது. ஒரு தடவை அது உன் கழுத்தை விட்டு இறங்குனதுக்கே நீ பட்ட பாடு போதும்டி. இது உன் முடிவில்ல. அந்த ஆண்டவன் சன்னிதானத்துல இது நடந்திருக்கு. அது அந்த ஆண்டவனோட முழு முடிவு. அமைதியாக மித்ரா, முதல்ல வீட்டுக்கு போகலாம், அப்புறம் பேசி முடிவெடுப்போம். கதறி அழுத அவளை தோளோடு சேர்த்தணைத்தபடி அவர்கள் முன்னே நடக்க, இறுகிய மனத்தோடு விஜய் பின்தொடர்ந்தான்.
எல்லாம் ஒரு நாளில் தலை கீழாய் மாறிப்போனது. ஏன் இப்படி விஜி நடந்து கொண்டான் என்று அவர்களுக்கும் புரியவில்லை. நன்றாக யோசித்து பார்த்தால் விஜிக்கே விளங்கவில்லை. சந்திரன் மீதான ஆத்திரமும் அதனால் சுரேந்தரின் மரணமும் சேர்ந்து அவனை சாறு பிழிந்திருக்க அந்த வெறுமையில் தான் இங்கு வந்தான். ஆனால் இங்கு வந்து மித்ராவின் கர்ப்ப செய்தியும் அதனால் ஏற்பட்ட மன உளைச்சலும் தான் அவனை இந்த முடிவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியதா என்று தெரியவில்லை. வீட்டிற்கு அலைபேசியில் அழைத்து விஷயத்தை சொன்னபோது பூகம்பம் வெடித்திருந்தது. விஷயம் அறிந்து சங்கவியிடம் இருந்து அழைப்பு வந்தபோது இதயத்தை கத்தியால் அறுத்தது போல் இருந்தது. சந்திரன் மீது 1000 வருத்தங்கள் இருந்தாலும் எப்போதும் சங்கவியின் மீதான அவனுடைய காதல் துளி கூட மட்டுப்பட்டது இல்லை. மித்ராவுடன் அவன் நட்பாடிய போதுமே கூட சங்கவியின் மீதான அவனுடைய காதல் அத்தனை பரிசுத்தமானதாயிருந்தது. இந்த நிமிஷம் தன்னுடைய காதல் தோற்றுப்போன குற்ற உணர்வு அவனை ஆட்டி படைத்தது. சங்கவியின் முகத்தை நிமிர்ந்து பார்க்கும் சக்தியாவது இருக்குமா நேரில் பார்க்கும்போது? அம்மாவின் அழுகையும் அப்பாவின் அதிர்வும் சங்கவியின் போராட்டமுமாய் அலைபேசி அதிர்ந்து முடிக்க முழு நாளும் சாப்பிடாமலே கூடத்தில் கிடந்தான். இவனை விட மித்ராவின் நிலைமை இன்னும் மோசமாக இருந்தது. காலையில் இருந்து சாப்பிடாமலே உள்ளுக்குள் முடங்கி கிடந்தாள். தம்பி, எல்லாரும் இப்படியே இருந்தா என்ன அர்த்தம்? மித்ரா இந்த நிலைமையில நாள் முழுக்க சாப்பிடாம இருந்தா அவ உடம்புக்கு என்ன ஆகும்? பாட்டிதான் அங்கலாய்த்து கொண்டே இருந்தாள். விஜய் எழுந்து கொண்டான். நடந்தது ஒன்றும் அத்தனை சின்ன விஷயம் இல்லை. எளிதாய் கடந்து வர அவன்தான் எல்லாவற்றையும் சரி செய்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறான். இத்தனை பெரிய காரியத்தை ஆற்றும் போதே அதற்கான அத்தனை வீரியங்களையும் அவன் தாங்கித்தான் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறான். அவன் இனி ஒதுங்கி நிற்கவே இயலாது. அது அவனுடைய இயல்பும் அல்ல. எழுந்து வந்தான். ராதா பாட்டி முகம் பார்த்து அவனுடைய தேவை அறிய முற்பட்டு தோற்றாள். மித்ரா, சாப்பிடலையா பாட்டி? காலையில கோயிலுக்கு போற அவசரத்துல வெறும் வயித்தோட கிளம்பினவ இப்ப பச்சை தண்ணி கூட பல்லுல படாம படுத்திருக்கா. இந்த நிலையில இப்படி இருக்கிறது நல்லதா? பாட்டி கவலைப்பட அவளுடைய அறை தேடி வந்தான். நிகழப்போவது என்னவென்று அவனுக்கு தெரியும். இந்த இரவு நேரத்தில் இருவருக்கும் இடையில் ஒரு விரும்பத்தகாத பந்தம் ஏற்பட்ட பிறகு அவன் வரும்போது அவளுடைய மனநிலை என்ன யோசிக்கும் என்று அறிந்துதான் இருந்தான். அறை கதவு திறந்துதான் இருந்தது. கட்டிலில் கொடி போல துவண்டு கிடந்தாள். இன்னும் அழுது முடித்திருக்கவில்லை என்று அவளுடைய மிக மெல்லிய முதுகு குலுங்கல் சொன்னது. மித்ரா, மெதுவாக அழைத்தான். ஆக்ரோஷமா எழுந்து பார்த்தாள். கண்கள் சிவந்து போயிருந்தது. அழுது அழுது கன்னத்தில் வரி கோடிட்ட கண்ணீர் தடத்தை அழிக்க இயலாமல் அழுந்த தடயங்கள் பதிந்திருந்தது. எதுக்குடா வந்திப்போ என்றாள் அடிபட்ட குரலில். அந்த வலி அவனுடைய நடு நெஞ்சை கீறி ரணமாக்கியது. மித்ரா, காலையிலிருந்து எதுவும் நீ சாப்பிடல. அதுக்கு என்ன? சாப்பிட்டு உடம்பு தேத்தி நான் என்ன செய்ய போறேன்? இன்னும் என்னென்ன அவமானம் எல்லாம் நான் வாழ்க்கையில பார்க்கணும். வயிற்றுல ஒருத்தன் குழந்தை, கழுத்துல இன்னொருத்தன் தாலி. இதை விட ஒரு பொண்ணுக்கு அவமானமும் வேதனையும் என்ன இருக்க போகுது? அவள் வயிற்றில் அரைந்து அழ பதறிப்போய் கைகளை பற்றி கொண்டான். என்ன மித்ரா பண்ற என்றான் வேதனையாக. அழிஞ்சு போகட்டும், இந்த அவமான சின்னம் அழிஞ்சு போகட்டும். அவள் முகம் மூடி மடங்கி அமர்ந்து அழுதாள். கண்களில் நீர் திரள அவள் முகத்தை பார்த்து கொண்டே நின்றான். என்ன வார்த்தை இது மித்ரா? அது சுரேந்தரோட கடைசி மிச்சம். அதை போய் இப்படியோ வார்த்தை சொல்லிட்டியே. அவனுடைய குரல் இடறியது. அதுக்கு நீதான காரணம். வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நான் வேதனைப்பட்டு நின்ன சமயத்துல எனக்குள்ள உருவான இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாம இந்த வேதனையை ஏன் தந்தடா? ஒரு பொண்ணோட வாழ்க்கையில எல்லா சந்தோஷத்தையும் ஒரு ஆணை தவிர யாரும் தர முடியாதா என்ன? மறுமணம்ங்கிறது தனக்கு தேவையா இல்லையான்னு முடிவு பண்ணக்கூடவா ஒரு பொண்ணுக்கு உரிமை இல்ல? அவளுடைய கண்கள் வேதனையை உமிழ்ந்து கொண்டிருந்தது. இப்போது எந்த வார்த்தைகள் பேசினாலும் அது அவளுக்குள் ஆறுதலுக்கு பதில் வேதனையைத்தான் தரும்.
அமைதியாக நின்றான். அவனுடைய மனம் இக்கட்டில் தவித்தது. செய்த செயலுக்கான நியாயம் அவனிடத்தில் இல்லை. ஏதோ ஒரு வேகத்தில் சந்திரன் மீதிருந்த உச்சபட்ச வெறுப்பில், அவர் செய்த செயலுக்கான பிராயச்சித்தத்தில் இந்த வேலையை செய்துவிட்டாலும் சங்கவியின் மீதான அன்பு இந்த நிமிஷம் மனக்கண்ணில் வந்து நின்ற வெறுமை செய்து கொண்டிருந்தது. ஆனால் மித்ராவை எந்த இடத்திலும் அவனால் கைவிட்டு நகர முடியாது. சுரேந்தரின் அந்த வார்த்தைகள் அவன் நெஞ்சு கூட்டில் நின்று நிழலாடி கொண்டேதான் இருக்கிறது. மித்ரா எழுந்து அமரவே 2 நாட்கள் பிடித்தது. விஜய் அங்கே வேதனையில் உழன்று கொண்டிருந்தான். அடுத்தடுத்து நிகழப் போகின்றவற்றை எதிர்கொள்ளும் மனத்திண்மையை தனக்குள் விதைத்து கொண்டிருந்தான். வீட்டில் இருந்து எந்த அழைப்பும் இல்லை. அவர்களுடைய கோபத்தின் வீச்சு புரிந்தது. அன்று காலையில் தாத்தாவை அழைத்து கொண்டு தனியாக வெளியில் வந்தான். வெயில் மண்ணில் விவசாயம் பண்ணி கொண்டிருந்தது. விஜய், ஏதாவது பேசணுமா? தாத்தா அவனுடைய நோக்கம் சரியாக பிடிபட விசாரித்தார். ஆமா தாத்தா, நான் ஊருக்கு கிளம்பணும். எத்தனை நாள் ஆனாலும் இந்த பிரச்சனையை போய் சமாளிச்சுத்தான் ஆகணும் என்ற போது ஒரு சிறு பெருமூச்சும் சங்கவியின் முகமும் நினைவில் வந்து எட்டி பார்க்காமல் இல்லை. அப்போ கிளம்புங்க என்றார் தீர்க்கமாக. தாத்தா, மித்ராவையும் நான் அழைச்சிட்டு போகணும் என்றான் அழுத்தமான குரலில். அவர் யோசனையாக பார்த்தார். இப்பயேவா? மித்ராவுடைய மனநிலை ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. அங்க போனா எத்தனை காயங்களை அவள் சந்திக்க வேண்டி வருமோ, அதுக்கு அவள் தயாரா இருக்கணும் இல்லையா? நான் இருக்கேன் தாத்தா, நான் பாத்துக்கிறேன். எனக்கு தேவை மித்ரா எந்த சங்கடமும் இல்லாம இங்கிருந்து கிளம்பணும். அவன் வார்த்தைகளில் இருந்த உறுதி இனம் புரியாத சந்தோஷத்தை அவருக்கு உண்டாக்கி இருந்தது. ஆனால் இவர்கள் நினைத்தது போல் மித்ரா எந்த அடமும் செய்யத்தான் இல்லை. தாத்தாவும் பாட்டியும் ஆளுக்கொரு பக்கமா எடுத்து சொன்னபோது கண்களை மூடி எங்கோ வெறித்து கொண்டமர்ந்திருந்தாள். எப்ப கிளம்பணும்? அந்த ஒற்றை வார்த்தைதான் ஜீவன் இல்லாமல் வந்தது. அந்த ஒற்றை தலையசைப்பே அவனுக்கு போதுமானதாக இருந்தது. மறுபடியும் நெற்றியில் திலகமிட்ட மகள் முகத்தை பார்த்ததும் செல்வி கதறி அழுதாள். ஆனால் மித்ரா கல்லாய் சமைந்து நின்றாள். எந்த உணர்வும் அவளுக்குள் விளையவே இல்லை. எந்த கோணத்தில் இருந்தும் அவளால் விஜயை கணவனாய் ஏற்க முடியவில்லை. ஆனால் அவன் வலுக்கட்டாயமாய் அவளோடு ஏற்படுத்திய பந்தத்தையும் அவளால் நொடியில் தூக்கி வீசிடத்தான் இயலவில்லை. அதற்கு காரணம் வேகமாய் ஏறிய வேகத்தில் அவள் கழுத்தை விட்டிறங்கிய தாலியா, அல்லது இதையும் அறுத்து வீசி அதனால் விஜிக்கு ஏதும் ஏற்பட்டு விடுமோ என்ற 10ஆம் வசலித்தனமான சிந்தனையா? எதுவுமே அவளுக்கு விளங்கவில்லை. நடப்பது எதுவும் அவள் கைகளில் இல்லை. விஜயை போன்ற ஒரு சிறந்த நண்பன் உலகத்தில் இல்லை. அந்த நட்பிற்கு மரியாதை தந்து அவன் கடைசி வரைக்கும் நண்பனாக நிற்பான்தான். ஆனால் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அவன் சின்னா பின்னமாக்கி கொண்டுதானே இந்த காரியத்தை ஆற்றி இருக்கிறான். விஜய்க்கே சங்கவியின் மீது இருந்த காதல் இவளுக்கு தெரியும். 5 ஆண்டுகள் ஆழமான அன்பு. திருமணம் நிச்சயமாகி இன்னும் வெகு சிறிய நாட்களே இருந்த நிலையில் அவன் எடுத்திருக்கும் இந்த முடிவு அவனையும் அவன் குடும்பத்தையும் சங்கவியையும் எத்தனை பாதிக்கும் என்று அவள் அறிந்தே இருந்தாள். இந்த நேரத்தில் தானும் அவனை அலை கழிக்க வேண்டாம் என்றே அவளுடைய நட்புள்ளம் சொன்னது. அவள் முன்னாக இருந்து முற்றாக 2 நிலைகள்தான். அவன் கட்டிய தாலி கயிற்றை அர்த்தமில்லை என்று கழட்டி சுழற்றி வீச வேண்டும், அல்லது அவன் கை பிடித்து குறைந்தபட்சம் நட்போடு அந்த வீட்டில் அடியெடுத்து வைக்க வேண்டும். கழட்டி வீசிய கயிற்றின் ஈரம் காய்வதற்குள் இப்போது விழுந்த கயிறு சுமையாக இருந்தாலும் அந்த நடுங்கும் நிகழ்வை சந்தித்த இவளால் அடுத்த நிகழ்விற்கு பயணப்படத்தான் இயலவில்லை. ஃப்ளைட் பயணம் வேண்டாம் என்று அவனே முடிவு செய்தான். ரயிலில் வந்து சேர்ந்த போது பாதி நாள் முழுங்கி இருந்தது. டாக்ஸி அமர்த்தி கொண்ட நிமிஷம் மெல்ல மித்ராவின் புறமாய் திரும்பினான். அவள் எங்கோ வெறித்து கொண்டு அமர்ந்திருந்தாள். மித்ரா, அங்க நிச்சயம் உன் மனசை காயப்படுத்துற மாதிரி எது பேசினாலும் நீ அமைதியாயிரு, டென்ஷன் ஆகாத, நான் பாத்துக்கிறேன் சொன்னவனை திரும்பி முறைத்தாள். அந்த பார்வை அவனுக்கு பயத்திற்கு பதிலாக
கொஞ்சம் மந்தகாசமான மனநிலையை ஏற்படுத்த மெல்லிசாய் சிரித்தான். ஏன் மித்ரா இப்படி முறைக்கிற? இப்போ எதுவும் நம்ம 2 பேருக்கும் நடுவுல மாறல. நீ நீயாத்தான் இருக்க, நான் நானாத்தான் இருக்க. முதல்ல அதை உணர்ந்துக்க. டாக்ஸியில் வீட்டை அடைந்த போது இனம் புரியாத படபடப்பு மனசுக்குள் மண்டி கிடந்தது. அவன் பின்னாக அமைதியாக நின்றாள். அங்கே அம்மாவின் விழிகளில் வழிந்த வெறுப்பும், கீர்த்தியின் பார்வையில் மண்டி கிடந்த இகழ்வும், அப்பாவின் பார்வையில் தெரித்த கனலும் அவன் எதிர்பார்த்ததை விட அதிகமாகத்தான் இருந்தது. லட்சுமி அக்கா, ஆரத்தி எடுத்துட்டு வாங்க. அம்மா சிலையாக நின்று கொண்டிருக்க பொறுத்து பார்த்து விஜி சமையல்கார பெண்ணிடம் சொல்ல விரக்தியான பார்வையில் மித்ரா வெறித்து கொண்டு நின்றாள். உனக்கு வெக்கமா இல்ல? இப்படி அண்ணன் பொண்டாட்டிய கட்டிட்டு எவ்வளவு தைரியமா இங்கேயே வந்து நிப்ப? இந்த கேடுகட்ட கல்யாணத்துக்கு ஆரத்தி ஒண்ணுதான் குறைச்சல். தூ! அம்மா காற்றில் உமிழ்ந்தாள். அவள் மேற்கொண்டு பேசுவதற்கு முற்பட விஜய் குரல் உயர்த்தி சொன்னான். ஆரத்தி எங்களுக்கு இல்ல, மித்ராவுக்கு. மித்ரா கன்சீவா இருக்கா. அவனுடைய குரல் அங்கே ஓங்கி ஒலித்தது. அங்கே நிலவிய அமைதியை அளவிட கருவிகள் இல்லை எங்கினும் சந்தோஷமும் அதே நேரம் இனம் புரியாத வலியுமாய் அகல்யா ஓடி வந்து நின்றாள். குற்ற உணர்வில் தலை கவிழ்ந்து நின்ற மித்ராவின் முன் வந்து நின்றாள். அவள் கண்கள் பனித்து போனது. மித்ரா என்றாள், கண்கள் வெறுமையில் வெறிக்க. அத்தை! வெடித்து கதறியபடி அகல்யாவின் தோளில் முகம் பொதித்தாள் மித்ரா. விஜய் நெகிழ்ந்து போய் நின்றான். நான் எந்த தப்பும் செய்யல அத்தை. அந்த வார்த்தையில் இருந்த வலி அந்த தாயையை முலுக்கித்தான் போட்டது. விஜயை திரும்பி பார்த்த பார்வையின் கனம் தாங்காமல் அவன் தன்னுடைய கண்களை வேறு புறமாய் திருப்பிக் கொண்டான். தன் தோளில் கிடந்து மனம் மருகிய மருமகளின் வயிற்றை மெல்ல தடவி பார்த்தாள். கைகள் நடுங்கியது. இறந்து போன தன் மகனின் மிச்சம் அவனை முதலாக வயிற்றில் தாங்கிய நிமிஷம் தான் எத்தனை பூரித்து நின்றாள். அந்த புது அனுபவத்தை எப்படியெல்லாம் தன் இணையோடு பகிர்ந்து கொண்டு பூரித்து நின்றிருக்கிறாள். ஆனால் இந்த பேதை பெண்ணை நினைக்கையில் மனம் குன்றித்தான் போனது. மித்ராவின் கைகளை பற்றி கொண்டு உள்ளே அழைத்து வந்தாள். சோஃபாவில் அமர்ந்து கிடந்த தாமோதர் வெறுப்பின் உச்சத்தில் இருந்தார். அவளை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. ஏற்கனவே சந்திரனின் வார்த்தைகளால் மனம் வெதும்பி கிடந்த தாமோதருக்கு விஜயின் செயல் பெரும் அதிர்ச்சியையும் மித்ராவின் மீது மாறாத வெறுப்பையும் உண்டாக்கி இருந்தது. அவள் அடி எடுத்து வைத்த பிறகு தன் வீட்டின் நிலைப்படமே மாறிப்போய் விட்டது போல் மனசு முழுக்க வெறுப்பு மண்டி கிடந்தது. இப்போது இவளால் தான் விஜயின் வாழ்க்கையும் காதலும் தனக்கு சந்திரனுக்கும் இடையேயான நட்பும் கூட இல்லாது போனது என்ற வெறுப்பும் அவரை தாக்கி கொண்டிருந்தது. அவளுடைய வயிற்றில் இருப்பது தன் சுரேந்தரின் மிச்சம் என்ற சிந்தனை கூட அவருக்குள் விளையவே இல்லை. முகம் திருப்பி அமர்ந்திருந்தார். கீர்த்தி அமைதியாக நின்றாள். இந்த புதிய பரிமாணத்தை அவள் எந்த வகையில் நோக்குகிறாள் என்ற பார்வை இல்லை. இந்த வரவு தனக்கும் பிரபாகருக்குமான வாழ்க்கைக்கு நல்லதில்லையோ என்ற சிந்தனை மட்டும் அவளுக்கும் ஊடாடி கொண்டிருந்தது. ஆனால் அங்கே இருந்த தாய் உள்ளம் மட்டும் ஆனந்தத்தில் லயித்து கிடந்தது. உலகத்தின் எந்த நதி வற்றி போனாலும் தாயின் மனதில் பொங்கி பிரவாகமெடுக்கும் அன்பு நதி வற்றிய வரலாறு எங்கு இருக்கிறது? மித்ராவின் கை பற்றி உள்ளே அழைத்து சென்றாள். இன்னும் ஒரு பெரும் போராட்டத்தையும் வேதனைகளையும் சந்திக்க காத்திருந்த அவளுடைய காலம் கண்ணுக்கு தெரியாமல் நின்று புன்முறுவல் பூத்தது. கண்களை மூடி தன்னுடைய அறையில் அமர்ந்தான். கட்டிலில் கால் நீட்டி அமர்ந்து தட்டு கெட்டு போன தன்னுடைய கனவுகளை கலைடாஸ்கோப் செய்து கொண்டிருந்தான். கீழே சத்தம் கேட்டது. அது யார் என்று தெரியும். எச்சில் மிடறு விழுங்கி அமைதியாக காத்து கொண்டிருந்தான். படிகளில் தட தடத்த சத்தம் அவனுடைய இதயத்தின் தடதடப்பை அதிகமாக்கியது. புயலென உள்ளே நுழைந்த சங்கவி கண்களில் நீர் திரள இவன் முகத்தை பார்த்து கொண்டு நின்றாள். சில நொடிகள் இவனும் நோக்கினான். ஒரு பார்வை மன்னிப்பையும் ஒரு பார்வை தண்டனையையும் பரிமாறிக்கொண்டிருந்தது. அவன் எதிர்பார்த்தது போலவே பளார் பளார் என்று அவன் முகத்தில் அறைய
அவன் எந்த எதிர்வினையும் காட்டாமல் அமர்ந்திருந்தான். ஏண்டா அப்படி பண்ண? உனக்கு அவதான் வேணும்னா அப்பயே அவளை காதலிச்சு தொலைக்க வேண்டியது தானே? ஏண்டா ஏன் வாழ்க்கையோட விளையாடின? காதலிக்கிறதா சொல்லி என்னை ஏன் ஏமாத்துன? அவளுடைய குற்றச்சாட்டில் நியாயம் இல்லாவிட்டாலும் அவளுடைய உணர்ச்சியில் நியாயம் இருப்பது அறிந்துதான் அவன் அமைதியாக நின்றான். சங்கவி, நீயுமா என்ன தப்பா புரிஞ்சுக்கிற? யோசிச்சு பாரு. மித்ராவை நான் அடைய நினைச்சிருந்தா அதை எதுவும் யாரும் தடுத்திருக்க முடியாது. ஆனா இது ஒரு சூழ்நிலையில செய்ய வேண்டிய நியாயம். என்ன நியாயம்? அந்த நியாயத்தை உன்னை தவிர யாரும் செய்ய முடியாதா? மித்ராவுக்கு கல்யாணம் ஆகணும்னு நீ நினைச்சிருந்தா ஒரு நல்ல வரனை பார்த்து செஞ்சு வச்சிருக்கலாம் தானே? அதுக்கு நீதான் அந்த வேலையை செய்யணுமா? அவளுடைய கேள்வியில் நியாயம் இருந்தாலும் அதற்கான பதிலை இவன் பதிவு செய்தால் அதில் எந்த அர்த்தமும் இருக்காது. விஜயை முதல் இடத்தில் நிறுத்தி வைக்கவும் எல்லாம் இவனுக்கே என்ற சுயநல போக்கிலும் அவளுடைய அப்பா செய்த சூழ்ச்சியால் தானே சுரேந்தர் அநியாயமாய் செத்து போனான். இதை சொன்னால் இவள் எத்தனை தூரம் நம்புவாள்? ஆதாரம் எதுவும் இல்லாமல் அழிந்து போன மித்ராவின் வாழ்வாதாரத்துக்கு மாற்று வேறு எவனாகவோ எப்படி இருக்க முடியும்? சந்திரனின் சதிக்கு இவனும் பலிகட ஆக வேண்டுமா என்ன? இவனுடைய காதலும் அழிந்து போனதுதானே உண்மை. ஆனாலும் அவன் மனதின் ஆக்ரோஷம் அவன் கண்களில் ஒளிர்ந்து கொண்டுதான் இருந்தது. மித்ரா கன்சீவா இருக்கா சங்கவி என்றான் அமைதியாக. அவள் உற்று பார்த்தாள். அந்த கண்களில் பரிதாபத்துக்கு பதில் வெறுப்பே மிதமின்றி கிடந்தது. யாருடைய குழந்தைக்கு? அந்த கேள்வியில் புதைந்து கிடந்த மறை பொருள் அவனுடைய இரத்த நாளங்களை வெடி வைக்க அவளுடைய கழுத்தை தாவி பிடித்தான். அவன் அழுத்தம் கூட மூச்சு திணற ஆரம்பித்தது அவளுக்கு. நான் இத்தனை நேரம் உன்கிட்ட பொறுமையா பேசிட்டு இருந்ததே உன் மேல நான் வச்சிருந்த அன்புனாலதான். என்னை எதுவும் பேச வைக்காத. உன் அப்பாவாலதான் மித்ரா இந்த நிலைமைக்கு வந்ததே. போய் அந்த ஆளை கேளு என்ன நடந்ததுன்னு. இனிமேல் நீ மட்டுமில்ல, யாரு அவளை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசினா என்ன மாதிரி மோசமானவனை பார்க்க முடியாது. அவ என் மனைவிங்கிறத இனி எந்த சக்தியாலும் மாத்த முடியாது. அதை அவ ஏத்துக்கிட்டாலும் சரி, ஏத்துக்கலனாலும் சரி. அவனுடைய வார்த்தைகளில் இருந்த உறுதி வலியை மீறி அவளுக்கு கண்ணீரை வர வைத்தது. அவன் கைகளை உதறி தள்ளி நின்றாள். அப்போ எனக்கு என்ன பதில்? உன்னையே உலகம்னு நம்பின என்னுடைய அன்பிற்கு என்ன பதில்? உன்னை தவிர எதையும் யோசிக்காத என் காதலுக்கு என்னடா பதில்? கல்யாண பத்திரிக்கை கொடுத்துட்டு கனவோட காத்திருந்த என் நம்பிக்கைக்கு என்ன பதில்? அவள் கதற நிலை குலைந்து போனான். உனக்குள்ள இருக்கிற அத்தனை கேள்வியும் எனக்குள்ளேயும் இருக்கு. நான் ஒண்ணு உன்னை விளையாட்டா காதலிக்கல. நானும் இப்போ என் கனவுகளை தோத்துட்டு நிக்கிறேன். என் கடமை இப்போ ஜெயிச்சே ஆக வேண்டிய நிலையில இருக்கு. என்னுடைய நிலையை நீ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். அவன் தொப்பென்று சோஃபாவில் சரிந்தான். சங்கவி அவனை உற்று பார்த்தாள். அவனுடைய நியாயங்கள் அவளுக்கு உகப்பானதா இல்லை. அவரவர் நியாயம் அவரவர்களுக்கு. மாட்டேன் விஜி, உன்னையும் உன் உணர்வுகளையும் எதுவும் பிரிக்க முடியாது. உன்னை தவிர என்னால வேற யாரையும் என் வாழ்க்கைக்கு துணையா யோசிக்க முடியாது. இந்த பொம்மை கல்யாணம் நிச்சயம் நிலைக்காது. நீ என்ன தேடி வருவ. அது வரைக்கும் நான் உன்னை தேடி வந்துட்டேதான் இருப்பேன் விஜி. என் விஜி நீ, என் விஜி மட்டும்தான் என்னைக்கோ. அவள் உறுதியாய் சொல்லிவிட்டு தளர்வாய் நகர்ந்தவளை கண்ணீர் மல்க பார்த்து கொண்டு நின்றான் விஜி. ஏன் அவனுக்கு மட்டும் வாழ்க்கை இத்தனை சோதனைகளை வைக்கிறது? விருப்பு வெறுப்புகளை பற்றி கவலைப்படாமல் வாழ்க்கை தன் கரங்களை விரித்து கொண்டுதான் இருக்கிறது. விஜி அவளுடைய வாழ்க்கைக்கு வந்த பிறகும் பெருசாய் அவள் எதையும் உணரவில்லை. வழக்கம் போல அவள் சுரேந்தர் அறையிலே தன்னை முடக்கி கொண்டாள். கழுத்தில் ஊசலாடிய மஞ்சள் கயிற்றை பார்க்கும்போது வேதனை விம்மம். அதை சுமக்கவும் முடியாமல் துறக்கவும் முடியாமல் தவித்து கொண்டு நின்றாள். பெரும்பாலும் லட்சுமி அக்கா அறைக்கு சாப்பாடு எடுத்து கொண்டு வந்து விடுவார் என்பதால் அவள் யாரையும் சந்திக்கின்ற நிலை இல்லாமல் போனது. அகல்யா அடிக்கடி அறைக்கு வந்து போனாள். வலி நிறைய இருந்தாலும் மருமகள் மீது வாஞ்சையும் அவளுக்கு இருந்ததுதான். அடிக்கடி வாந்தி எடுத்து துவண்டு கிடக்கும் அவளை வேதனையாய் பார்த்து கொண்டு நின்றாள். தோழனாய் இருந்த வரைக்குமாவது அவள் அருகில் நெருங்கி ஆறுதல் தர வாய்ப்பிருந்தது.
எப்போது அவளுக்கு தாலி கட்டினானோ அத்தோடு அவர்களுக்குள் இத்தனை நாள் இருந்த அழகான நட்பு முடிந்து போனது. மதியம் சன்னமான உறக்கத்தில் தலை சாய்ந்திருந்தாள். அவள் உறங்கிய பிறகு எந்த தொந்தரவும் இல்லாமல் சில நிமிடம் அவளை வந்து பார்த்துவிட்டு போவான் அவள் அறியாமலே. இன்றும் வந்தான். நிறைய களைத்திருந்தாள். ஆனாலும் தாய்மை அவளுடைய முகத்திற்கு வேறு விதமான பிரகாசத்தை தந்திருந்தது. சில நிமிடங்கள் பார்த்து கொண்டிருந்து விட்டு அறையை விட்டு வெளியேற திரும்பியவன் வாசலில் நின்று அகல்யா இவனையே உறுத்து கொண்டிருப்பதை பார்த்து பதறிப்போனான். வேகமாய் வெளியில் வந்தான். கண்களில் சின்ன தயக்கம் இருந்தது. இல்லம்மா, நான் தப்பான நோக்கத்துல வரல. ரொம்ப கஷ்டப்படுறா. நான் சரியா பாக்குறது கூட இல்ல. இந்த கல்யாணம் எங்களை சேர்க்கிறதுக்கு பதிலா எங்களுடைய உண்மையான நட்பை பிரிச்சிடுச்சு. அவனுடைய வார்த்தைகளில் இருந்த வருத்தத்தை அந்த தாயால் தாங்கிக் கொள்ளவே இயலவில்லை. விஜி, நீ நிஜமாவே மித்ராவ உன் மனைவியா ஏத்துக்கிட்டயா? அம்மாவின் வார்த்தைகளில் தடுமாறினான். இந்த கேள்விக்கே அவனுக்கே பதில் தெரியவில்லைதான். அமைதியாய் தரை பார்த்தான். எனக்கு உன் குழப்பம் புரியுது. நான் கேட்டது அதில்ல. உன்னால சட்டுன்னு மித்ராவ வேற பார்வை பார்க்க முடியாதுங்கிறது எத்தனை நிஜமோ அவளுக்கும் உன்னை ஏத்துக்கிறதுல ஒன்னும் அத்தனை சுலபம் இல்ல. நான் கேட்க வந்தது அதுவல்ல. அவள் கழுத்துல நீ கட்டின தாலி ஒன்னும் விளையாட்டு இல்லை இல்ல. அதுதான் எனக்கு வேணும். சத்தியமா இல்லம்மா என்றான் அடிபட்ட குரலில். மித்ராவுக்கு தாலி பிரிச்சு போடணும். அதை இப்பவே செஞ்சுடுறது நல்லது. குழந்தை வளர ஆரம்பிச்ச பிறகு அந்த சடங்கு செய்ய முடியாது. நாளைக்கு வாசுகி அண்ணிய வர சொல்றேன். நம்ம சொந்தக்காரங்க சிலரை மட்டும் அழைச்சா போதும். அப்பா சம்மதிப்பாராம்மா என்றான் தயக்கமாக. அம்மா விரக்தியாக பார்த்தாள். அவர்களை பொறுத்தவரை இவன் எடுத்த இந்த முடிவுக்கு பின்னால் இருந்த சந்திரனின் பெரும் சதி தெரியாது. அதை அவர்களுக்கு தெரியப்படுத்தவும் அவன் விரும்பவில்லை. தன்னுடைய மகன் இறந்த விபத்தையே அவர்களால் சகிக்க முடியவில்லை என்னும்போது அது தன் நண்பனால் நடத்தப்பட்ட நாச வேலை என்பதை அவரால் எப்படி தாங்கிக் கொள்ள இயலும்? அவன் மனமும் சந்திரனை கூண்டில் ஏற்றி தண்டனை பெற்று தரத்தான் சொன்னது. ஆனால் அவனுக்கு தெரியும், ஒருவேளை இந்த விஷயத்தை இவன் தக்க சாட்சிகள் இல்லாமல் எடுத்துக்கொண்டு போய் நின்றால் இவனுடைய அப்பாவே இவனை எதிர்த்துத்தான் நிற்பார். அதனாலேயே தான் அவர் ஆடிய அதே கயமை ஆட்டம் ஆடி மித்ராவை மீண்டும் இந்த வீட்டிற்கு மருமகளாக்கினான். ஆனால் ஊரும் உலகமும் அவன் காதலித்த சங்கவியும் அவனுடைய அன்பு தோழி மித்ராவுமே கூட அவனுடைய இந்த இக்கட்டான சூழ்நிலையை உணரத்தான் இல்லை. வாசுகி வந்து நின்றபோது நிஜத்தில் எல்லோரையும் விட கீர்த்திதான் மனம் மகிழ்ந்து நின்றாள். அவளுடைய கல்யாண விஷயத்தில் நிலவிய இடைக்கால தடை விலகியது போன்ற மகிழ்வு அவளுள். சொந்தங்களுக்கு நடுவே பகைமையை எத்தனை காலம் தூக்கி சுமப்பது என்ற எண்ணத்தில் அவர்கள் கடந்த காலத்தில் கசப்பை கடந்து வந்திருந்தாலும் அதற்கு பின்னாலும் பெரும் சுயநலம் இல்லாமல் இல்லை. ஊர் அறிந்த பொறுக்கியான பிரபாகருக்கு நல்ல இடத்து சம்பந்தங்கள் வர மறுத்தது. கூடை கூடையாய் பணத்தோடு இவனுக்காக காத்திருந்த கீர்த்தியை இழப்பது முட்டாள்தனம் என்று அவர்களுக்கும் புரிந்தது. இன்னொரு பக்கம் பிரபாகர் அவமானப்பட காரணமான மித்ராவை அவமானப்படுத்த கிடைத்த சந்தர்ப்பம் என்பதாய் எண்ணித்தான் அவளும் வந்து சேர்ந்திருந்தாள். மிக மிக நெருக்கமான உறவினர்கள் மட்டும் வந்து சேர்ந்திருந்தார்கள். மித்ராவிடம் சொன்னபோது எந்த வினையும் ஆற்றவில்லை. அவள் தன்னை தனக்குள்ளே தொலைத்து விட்டாள் பரிதாபமாக. மீட்டெடுக்க வழியற்று மூழ்கிக் கொண்டிருப்பவளை என்ன செய்தால் என்ன? அரக்கு வண்ணப்பட்டுடுத்தி தலை நிறைய பூவோடு அமர்ந்திருந்த மித்ராவை பார்த்தபோது முதன் முறையாய் சின்ன தடுமாற்றம் விஜய்க்குள் நிகழ்வதை உணர்ந்து அதிர்ந்து போனான். அவனுடைய பார்வையை அவள் புறமாய் திருப்பாமல் நிதானித்து கொண்டான். தன் மீதே அவனுக்கு வெறுப்பாயிருந்தது. என்ன அகல்யா, பையனுக்கு திடீர்னு கல்யாணம் ஆயிடுச்சு, தாலி பிரிச்சு போட வாங்கன்னு சொல்லி இருந்த. இது உன் மூத்த மருமக தானே? வயதான உறவுக்கார பெண் ஒருத்தி விசாரிக்க சட்டென்று அங்கே சின்ன கேலி புன்னகை பலருடைய முகங்களில் தவழ்வதை காண முடிந்தது.
அகல்யா வேதனையாய் மித்ராவை பார்க்க அவளுடைய மை தீட்டிய கண் இமைகளை கழுவ கண்ணீர் காத்து கொண்டிருந்தது. அட பெரியம்மா, உங்களுக்கு தெரியாதா? 2 மகன்களுக்கும் சேர்த்து ஒரே மருமகதான். வாசுகி சத்தமாய் சொல்ல மித்ரா அவமானத்தில் குன்றி போனாள். அந்த வலியை அவள் இடத்தில் நிற்பவர்களை தவிர யாரும் உணர முடியாது. அந்த புள்ள எத்தனை உயர்ந்த நோக்கத்துல இந்த காரியம் செஞ்சிருக்கான். அவனை பாராட்டாட்டியும் பரவாயில்ல, அசிங்கப்படுத்தாதீங்க. ஏன் இதெல்லாம் நடந்தது இல்லையா உலகத்துல? 10 நாள் வாழ்க்கையில அந்த பொண்ணுக்கு எல்லாம் முடிஞ்சு போயிடுமா என்ன? சமயோசிதமா முடிவெடுக்க வேண்டிய காலகட்டத்துல அவன் செஞ்சது உயர்வான காரியம். அவன் அண்ணன் விட்டு போன பொண்ணையும் அவன் மூலம் வந்த குழந்தையையும் விஜயை தவிர யாரால பாதுகாக்க முடியும்? இனிமே இந்த மாதிரியான கேலி கிண்டல்களை விடுங்க. அதுங்க மனசு ஏற்கனவே ரணப்பட்டு கிடக்கும். நீங்களும் கீறாதீங்க. அகல்யாவின் சித்தி முறையான மூத்த பெண் சொல்ல அங்கே சூழ்நிலை நிகழ்ந்து கிடந்தது. விஜி அவர் அருகில் சென்று அப்பெண்ணை கட்டிக்கொள்ள சுரந்த கண்ணின் ஈரத்தை எல்லோராலும் கட்டுப்படுத்த இயலவில்லை. ஐயா, எதுக்கு நீ இப்படி கலங்குற? இது தலை நிமிர்ந்து நீ நிக்க வேண்டிய நிமிஷம். நீ செய்த காரியம் அத்தனை ஒசத்தியானது. மித்ரா இன்னைக்கு அதை உணராட்டியும் நிச்சயம் ஒரு நாள் அதை உணர்ந்து தெளியும் போது தெரியும் நீ எத்தனை உன்னதமானவன்னு. என்ன, உன் கல்யாணத்தை நாங்கெல்லாம் கண்ணால பாக்குற பாக்கியம் இல்ல. அது ஒண்ணுதான் இதுல குறை. இப்ப நீயே அந்த மங்கல்யத்தை கட்டி விடு. நாங்க எல்லாம் கண்ணால பார்த்து மனசார வாழ்த்தறோம். அந்த பெண்மணி சொல்ல எல்லார் முகங்களிலும் சட்டென்று பூத்தது. விஜி தர்ம சங்கடமாய் அமர்ந்திருந்தான். ஆனால் அவர்களின் விருப்பத்தை தட்ட இயலவில்லை. மனையில் அமர்ந்து நிதானமாய் அவர்கள் தந்த தங்க தாலியை இணைத்து அவள் கழுத்தில் அணிவிக்க அகல்யாவின் கண்களில் நீர் பூத்தது. இத்தனை நாளில் சேர்த்தும் தனித்தனியாகவும் எத்தனையோ முறை பார்த்த இருவரையும் வேறொரு பரிமாணத்தில் பார்த்தபோது கண்கள் நிறைந்தது. இது எதிலும் கலந்து கொள்ளாமல் அறைக்குள் முடங்கி கிடந்தார் தாமோதரன். மனசு சொல்லுண்ணா கோபத்தை கக்கிக் கொண்டிருந்தது. இத்தனை நாள் மித்ராவின் மீது மட்டும் இருந்த கோபம் இப்போது விஜயின் புறமாகவும் திரும்பி இருந்தது. மதிய விருந்து தடபுடலாக தயாராகிக் கொண்டிருக்க அகல்யா வாசுகியிடம் சென்று நின்றாள். அண்ணி, ஏன் அண்ணி வரல? அண்ணன் வரல? இன்னும் அவர் கோபமாத்தான் இருக்காரா? வாசுகி பதில் சொல்லாமல் கை ரேகைகளை ஆராய்ந்து கொண்டிருந்தாள். பிறகு ஒரு சின்ன பெருமூச்சிற்கு பிறகு சொன்னாள், எனக்கு புரியுது உன்னுடைய வலி. ஆனா உன் மகனுக்கு புரியலையே. எவளால இத்தனை பிரச்சனை வந்ததோ அவளையே மறுபடியும் இங்க இழுத்துட்டு வந்திருக்கானே. அப்போ நான் என்னதான் செய்யறது? ஆனாலும் நம்ம குழந்தைகளோட நிலைய நிலைச்சுதான் நானும் இறங்கி வந்திருக்கேன். உன் அண்ணனை சமாதானப்படுத்தி வச்சிருக்கேன். சீக்கிரம் அவரையும் அழைச்சிட்டு வந்து கீர்த்தி விஷயமா நாங்க பேச வர்றோம். பெருந்தன்மையாக சொல்வது போல் சொல்லிக் கொண்டாள். கீர்த்தியின் முகம் மலர்ந்தது. நச நசத்த புடவை மெல்லிய அலங்காரத்துடன் தன்னுடைய அறைக்கு வந்தாள் மித்ரா. சுரேந்தரின் புகைப்படத்திற்கு நேராய் நின்றபோது கண்கள் தன்னை மீறி கலங்கியது. மனதிற்குள் சொல்லொன்னா குற்ற உணர்ச்சியாயிருந்தது. அவன் போன 4 மாதத்தில் தான் இன்னொரு தாலியை தாங்கிக் கொண்டிருப்பதை அறிந்தால் அவனுடைய ஆன்மா அவளை எத்தனை வெறுக்கும் என்ற நினைப்பே உடம்பை தகிக்க வைத்தது. கட்டிலில் கால் மடக்கி கண்களை மூடி அமர்ந்திருந்தாள். மித்ரா, குரல் கேட்டு கண்கள் திறந்து பார்த்தாள். விஜி நின்றிருந்தான். அவனை பார்த்ததும் ஒரு ஆத்திரம் உள்ளுக்குள் இருந்து பற்றி கொண்டு வந்தது. வெடுக்கென முகம் திருப்பிக் கொண்டாள். என்ன வேணும் விஜி? எதுக்கு என் ரூமுக்கு வந்திருக்க? எதுக்கும் இல்ல, டாக்டர் நவநீதம் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி இருக்க. ரெகுலர் செக்கப்பிற்கும் அவங்க தான் பார்க்க போறாங்க. கைராசி உள்ள டாக்டர். மண்ணாங்கட்டி, ஊருக்குள்ள இருக்கிற கைனகாலஜிஸ்ட் பத்தி எல்லாம் நீ ஏன் தெரிஞ்சு வச்சிருக்க? அவள் கோபமாக கேட்டாலும் அந்த கேள்வி அவனுக்கு பெரும் சிரிப்பை ஏற்படுத்தியது. எதுக்கோ தெரிஞ்சிட்ட. போகணும் மித்ரா, ஈவினிங் ரெடியாரு. அவனுக்கு பதில் சொல்லாமல் அவள் படுத்துக்கொள்ள மெல்லிய புன்னகையை சிந்திவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான்.
இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.